வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் பணத்தை மிச்சப்படுத்துவதும் ஆப்பர்லாட் தமிழ் சேனல். இன்னைக்கு ஜூலை மாதம் 1ஆம் தேதி புதன்கிழமை. பூ மார்க்கெட்டில் மல்லிகைப்பூவோட விலை குறைவாக இருக்குதுங்க. அதே நேரத்தில் கனகாம்பரம், முல்லை, சாமந்தி, ரோஜா பூக்களோட விலைகளுமே குறைவாகவே கிடைச்சிக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு நீங்கள் பூஜைக்கோ, அலங்காரத்துக்கோ, சாமிக்கோ இல்லை வியாபாரத்துக்கோ பூக்கள் வாங்க போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு செலவு பாதியாக குறைய போகுதுங்க. அந்த அளவுக்கு பூக்களோட விலைகள் குறைவாக கிடைச்சிட்டு இருக்கு. இன்னைக்கு மல்லிகைப்பூ 1 கிலோ 300 ரூபாயா விற்பனை ஆகுது. முல்லைப்பூ 1 கிலோ 350 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. கனகாம்பரம் 1 கிலோ 400 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. ஜாதி மல்லி 1 கிலோ 300 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. சாமந்தி மஞ்சள் 1 கிலோ 110 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. சாமந்தி வெள்ளை 1 கிலோ 130 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. சம்மங்கிப்பூ 1 கிலோ 110 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. அரளிப்பூ 1 கிலோ 120 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. பன்னீர் ரோஜா 1 கிலோ 100 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. சிவப்பு ரோஜா ஒரு ஒன்று 10 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. கதம்பம் 1 முழம் 50 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. மருதுப்பூ 1 கிலோ 40 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. கோழிக்கொண்டைப்பூ 1 கிலோ 50 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. வாடாமல்லி 1 கிலோ 50 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. தாமரைப்பூ 1 இன்னைக்கு 20 ரூபாய்க்கு விற்பனை ஆகிட்டு இருக்குங்க. பூக்களோட விலைகள் நேற்று இருந்த அதே விலையிலே இன்னைக்கு நீடிச்சுக்கிட்டு இருக்கு. பூக்களை நீங்கள் வியாபாரத்துக்கும் கடைக்கும் வாங்குறீங்கன்னா ஏலம் வர்ற இடத்துல வண்டியிலிருந்து மூட்டையாகவே வாங்கிட்டீங்கன்னா ரொம்பவுமே லாபங்க. அதுக்கு குறைவாக வாங்குறவங்க மொத்த விலை கடைகளில் 4 அல்லது 5 கடைகளில் விலை விசாரித்து எங்கே பூக்கள் பார்க்கறதுக்கு புதுசாகவும் விலை குறைவாகவும் சொல்கிறாங்களோ அந்த கடையில் நீங்கள் அதிகமாக வாங்கிக்கோங்க. இதே மாதிரி இன்னைக்கு விலை குறைவாக கிடைக்கிற காய்கறிகள் மற்றும் பழங்களோட லிஸ்ட் நம்ம சேனலை டெய்லியுமே காலையில் வீடியோவாக வெளிவருது. சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டிங்கன்னா மார்க்கெட்டுக்கோ கடைக்கோ போகிறதுக்கு முன்னாடி டெய்லியுமே காலையில் வீட்டில் இருந்தே இன்னைக்கு என்னென்ன பொருட்கள்லாம் விலை குறைவாக கிடைச்சிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத ஈஸியாக தெரிஞ்சுக்கிற முடியும். அந்த பொருட்களை வாங்குறது மூலமாக உங்களுடைய செலவுகளை குறைச்சி லாபத்தை அதிகரிச்சுக்கிற முடியும். நன்றி.